வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. 1954 1963 வரை. அந்த 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 9 ஆண்டும் தமிழகத்தில் சாராய கடை திறக்கப்படவில்லை. ஆனா காமராஜர் ஐயா என்ன திறந்தார்? 9 ஆண்டுகள் என்ன திறந்தார்னா பூட்டி கிடந்த 12,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். புதிதாக 6,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். இந்திய அரசியல் வரலாற்றுல 9 ஆண்டு காலம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து 18,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் தான். 1954 63 வரை. அதனால என்ன ஆச்சுன்னு பாரு. உங்களுடைய அப்பா நீங்க 3 தலைமுறை அந்த திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினால படிச்சாங்க. 3 தலைமுறை 18,000 பள்ளிக்கூடம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அதோடு நிற்கல. அந்த 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணையை கட்டினார். எத்தனை அணையை கட்டினார்னா 14 அணைகளை கட்டினார். அவருடைய 9 ஆண்டு காலத்துல அணையை கட்டுறதோடு நிற்கல, பாசன வசதியை ஏற்படுத்தினாங்க. லட்சக்கணக்கான விவசாய நிலத்தை தமிழகத்துல நீர் வரத்து வரும் அளவுக்கு அதை மேம்படுத்தினாங்க. அதனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு 30, 35, 40 ஆண்டுகளுக்கு ஒரு புண்ணியமான ஒரு மனிதன் போட்ட பிள்ளையார் சொல்லில 40 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு மனிதன் பார்த்துக்கிட்டார்.